மன்றத்திற்கு கிடைத்த பாராட்டுகள், மன்றத்தை பற்றிய விவரங்கள், இவைகளோடு இன்றைய நாள் ஜனவரி 25 என்பது மொழிப்போர் தியாகிகளுடைய நாளாக நினைவு கூறப்படுகிறது. தாய் தமிழின் சிறப்பிற்கு ஊறு உழைக்கிற பொழுது அதனை கண்டு வெகுண்டெழுந்து தமது உயிரை மாய்த்து கொண்ட வீர மறவர்களுடைய அந்த மரணத்தை நினைவு நாளாக கொண்டாடி நாம் நமது உணர்வினை பெருக்கிக் கொள்வதுண்டு. வணக்கம். அந்த வகையிலே மராட்டியம் இந்த காணொலியை கண்டு கேட்டு ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மற்ற நிகழ்வுகளும் அதை தொடர்ந்து நடைபெறும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. எப்படி முடிவுக்கு வந்தது என்றால், இராணுவத்தை வாபஸ் பெற வேண்டும். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்கள் இனிமேல் அலுவல் மொழியாக ஆங்கிலமே நீடிக்கும், இந்தி தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் உறுதி சொன்ன பிறகுதான் அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது. போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு கூட பலரும் கைது செய்யப்பட்டனர். அப்பொழுது தேசிய பாதுகாப்பு சட்டம் 15ஆம் தேதி போராட்டம் முடிவு வந்தது. 17ஆம் தேதி அப்பொழுது கலைஞர் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தார்கள். தினத்தந்தி அதிபர் சீபா ஆதித்தனார் அவர்களை சிறையில் அடைத்தார்கள். இப்படி பலரையும் போராட்டம் முடிந்த பிறகும் சிறையிலே அடைத்தார்கள். அப்பொழுது கேட்கப்பட்டது என்னவென்றால், இந்தியை திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்தியை படிப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை, இந்தியை படிப்பதற்கு என்ன வசதி வேண்டுமானாலும் அரசு செய்து கொள்ளட்டும், ஆனால் கட்டாய இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது. அதன்படியே அந்த சட்டம் நேரு அளித்த உறுதிமொழிக்கு ஏற்ப வாபஸ் பெறப்பட்டது. அதன் பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே இருமொழிக் கொள்கையை இன்றைக்கும் தொடர்ந்து இருந்து வருகிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதற்கு பிறகு 65க்கு பிறகு 67 முதலமைச்சரான அண்ணா அவர்கள் இருமொழிக் கொள்கை தான் தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்படும் என்று உறுதிமொழியை சொல்லி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். வணக்கம். இப்பொழுது நமது மன்றம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்திய மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டறை போட்டிகளுக்கு பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெறுகிறது. மாணவர்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவினை பரிசுகளை மாணவர்களுக்கு கொடுக்குமாறு போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்களான உங்க பேர் திருமதி பிரவீனா நற்றமிழ் நாவரசி பிரவீனா சேகர் அவர்களையும், வெங்கட் சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும், திரு சாக்ரடீஸ் கணேசன் ஐயா அவர்களையும், திரு முருகன் ராஜன் அவர்களையும், திரு மகாதேவன் அவர்களையும் சேர்த்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக எங்க வச்சிருக்கீங்க, முனைவர் மு பாலசுப்ரமணியம் ஐயா, ஸ்ரீ பாரதி அறிவியல் கலைக்கல்லூரி ஐயா அவர்களையும், கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் மொழிபெயர்ப்பாளர் சாகித்ய அகாடமி புதுச்சேரி நிறுவனம் ஐயா அவர்களையும், வசந்தம் பதிப்பகம் மு பாட்டழகன் ஐயா அவர்களையும், அது எழுதவே இல்லை, திரு சிவக்குமார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 5ஆம் வகுப்புகளுக்கான பேச்சு போட்டியில் முதல் பரிசு 5ஆம் வகுப்புகளுக்கான பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெறும் மாணவர் அஜய்ராஜ் பொன்பாண்டி, பீப்பிள் வெல்ஃபேர் ஸ்கூல், 4ஆம் வகுப்பு.
திரு மகாதேவன் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். இரண்டாவது பரிசு மகேஸ்வரன், கேடி கைக்வாட் ஹைஸ்கூல். அவருக்கான பரிசினை யார் கொடுக்க போறது? திரு சிவகுமார் அவர்கள் வழங்குகிறார்கள். மூன்றாவது பரிசு முகுந்த் சாய் சண்முக சுந்தரம், 5ஆம் வகுப்பு, பீப்பிள் வெல்ஃபேர் ஸ்கூல். அடுத்ததாக 6, 7, 8ஆம் வகுப்புக்கான பேச்சு போட்டியில் பரிசு பெறுபவர்கள். முதல் பரிசு சீதா மூக்காண்டி, 8ஆம் வகுப்பு, கேடி கைக்வாட் ஹைஸ்கூல். இரண்டாம் பரிசு யாதவ் முத்துலட்சுமி, 8ஆம் வகுப்பு, கேடி கைக்வாட் ஹைஸ்கூல். மூன்றாம் பரிசு தியா சக்தி, 7ஆம் வகுப்பு, பீப்பிள் வெல்ஃபேர் சொசைட்டி ஸ்கூல். அடுத்தது 9, 10க்கான பேச்சு போட்டியில் பரிசு பெறும் மாணவர்கள். முதல் பரிசு அபிஷேக் மனோகர், 9ஆம் வகுப்பு, பீப்பிள் வெல்ஃபேர் ஸ்கூல். இரண்டாவது பரிசு வடிவம்மாள், 9ஆம் வகுப்பு, எல்கே வாக்ஜி ஹைஸ்கூல். இரண்டாவது பரிசு அபிஷேக் மனோகர், 9ஆம் வகுப்பு. இரண்டாவது பரிசு இல்லாமா வடிவம்மாள், அது உன் பேரு போகும். முத்துலட்சுமி முத வாங்கலையா? இரண்டாம் பரிசு ஐயா வெங்கட் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்ற அவர்கள் குழந்தைக்கான பரிசை வழங்குவார்கள். திவ்ய சக்தி, 7ஆம் வகுப்பு. அப்படியா கொடுத்தாங்களா? கணேசன் ஐயா அவர்களும் எழுதுகோலை பரிசாக வழங்கி மாணவியை ஊக்குவிக்கிறார்கள். தியா சக்தியா? தியா சக்தி, 7ஆம் வகுப்பு, பீப்பிள் வெல்ஃபேர் சொசைட்டி. இல்ல வடிவம்மாள் வாங்கல இன்னும். வடிவம்மாளும் கார்த்திகா சண்முகம். 9, 10 வகுப்பிற்கான மாணவர்களுக்கான பரிசில் இரண்டாவது பரிசு வடிவம்மாள், 9ஆம் வகுப்பு. கார்த்திகா சண்முக பெருமாள், 9ஆம் வகுப்பு, பீப்பிள் வெல்ஃபேர் ஸ்கூல். இது கட்டுரை எடுத்தது தானே? இப்பொழுது பரிசு வாங்கிய மாணவர்களும் மாணவிகளும் மேடைக்கு வந்து ஒரு ஒளிப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இல்ல கட்டுரை அடுத்ததுன்னு சொன்னாங்க, இது முடிச்சிருங்க. பெறுபவர் சுதா லக்ஷ்மி மந்திரமூர்த்தி, கேடி ஹைகோர்ட் முனிசிபாலிட்டி ஸ்கூல். மாணவர்கள் தயாராக வரிசையில் வந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுதா லக்ஷ்மி வாமா, எல்லாரும் வாங்கிட்டு இங்கே நில்லுங்க சரியா? பரிசு வாங்கணும், இந்த போட்டோ எடுக்கணும். இரண்டாவது பரிசு அபிராமி கணேஷ், கேடி ஹைகோர்ட் முனிசிபாலிட்டி ஸ்கூல். கவி நீயான்னு எழுதி வச்சிருக்காங்க. இது கவி நீயா? எனக்கு ஒய் போட்டு
என் போட்டா நீயா தானே ஏல போடணும் நையானா. மூன்றாவது பரிசு கவின்யா. கவின்யா. மூன்றாவது பரிசு கவினியா ரவிக்குமார், கேடே கைக்வாட் முனிசிபாலிட்டி ஸ்கூல். கவின்யா நியா நீயான்னு இல்லாமல் அடுத்து 9, 10ஆம் வகுப்புக்கான கட்டுரை போட்டி. முதல் பரிசு கிரி பிரகாஷ் NEH ஸ்கூல். இரண்டாவது பரிசு சுஜாதா குருநானக் ஹை ஸ்கூல். அவங்க அப்படி அவங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிட்டாங்க. மூன்றாவது பரிசு இசக்கி தாய் LK-வாஜ் ஹை ஸ்கூல். பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மன்றத்தின் சார் பல வெற்றிகளை சாதிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இப்பொழுது குழந்தைகளின் பெற்றோரும் ஆசிரியரும் மேடைக்கு வந்து குழந்தைகளோடு நல்ல ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு சிவகுமார் அவர்களுக்கு மிகப்பெரிய கரகோஷத்தை அளிப்போம். அவருடைய மனைவியையும் மேடைக்கு அழைக்கிறோம் ஒளிப்படம் எடுப்பதற்காக. நாங்கள் பிள்ளை கூட நம்மளமே நிற்கலாம், இதுதான் அப்படியே முடிச்சுக்கலாம். தற்போது மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தினுடைய கலைப்பிரிவை சார்ந்த கலைஞர்கள் பாடகர்கள் காலையிலிருந்து இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்களில் 5 விருது வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறார்கள். அவர்கள் தவிர மற்ற 4 பேர்களுக்கு இந்த பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. கலைப்பிரிவு துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் நாம் நடத்துகின்ற இசை நிகழ்வுகளை மிக அருமையாக ஏற்பாடு செய்து தந்து வருகின்ற இசைத்தமிழ் பேரரசி ராணி சித்ரா அவர்கள் இன்றைய நிகழ்வையும் மிகச் சிறப்பாக எடுத்து நடத்தினார்கள். அவர்கள் வெளிநாடுகளிலே சென்று இசை நிகழ்வு நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அழைத்திருக்கிறார்கள். பயணத்துக்கான தொகை வழங்கி அவர்களை அங்கே அழைத்து விமான கட்டணம் செலுத்தி இவர்களை அழைத்து இந்த இசை நிகழ்வை நடத்த கோரியிருக்கிறார்கள். நாம் இங்கே இலவசமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய ஆற்றல் மிகு பாடகர், பேச்சாளர் அவருக்கு இந்த சான்றிதழை ஐயா பவானி ரூபன் அவர்கள் சென்று விட்டதால் அவர்களுக்கு பிறகு கொடுக்கிறோம். சாந்தாராம் அவர்கள், பாடகர் சாந்தாராம் அவர்கள்
அனைவருக்கும் நன்றி. மற்ற பாடக சர்டிஃபிகேட்டும் சால்வையும் அவர்கள் விருது வாங்கும் பொழுது வழங்கப்படும். மன்றத்தினுடைய வாழ்நாள் உறுப்பினர்களுக்கு அட்டைகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதற்கான தரவுகளை, தங்களை பற்றிய விவரங்களை அனுப்பி வையுங்கள் என்று நாங்கள் 3 மாதமாக கேட்டு தவித்து போனோம். யாரெல்லாம் வழங்கினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அட்டைகள் வழங்கப்பட இருக்கின்றன. நான் நிகழ்வுக்கு வந்திருந்தேன், எனக்கு அட்டை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் பொறுப்பல்ல. கேட்டு நாங்கள் ஓய்ந்து போனோம். திரும்ப பதிவுகளை இட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் கிடைத்த மட்டும் ஒரு 20 பேருக்கு அட்டைகள் உருவாக்கப்பட்டு எங்கள் கைவசம் இருக்கிறது. அடுத்த நிகழ்விலே மற்றவர்களுக்கு அட்டைகள் வழங்கப்படும் என்று சொல்லி, தற்போது பெயர்கள் முன்பின் இருக்கலாம், இருந்தாலும் என் கையில் வந்தவர்கள் நான் அழைக்கின்றேன். மன்றத்தினுடைய நிர்வாகக்குழு செயலாளர் கவித்திலகம் டாக்டர் ஜிவி பரமசிவம் அவர்கள். அது பாருங்கள், அவர் தான் அந்த அட்டையை உருவாக்கி சென்னையிலேருந்து கொண்டு வந்தார். நான் பாட்டு கையில் எடுக்கிறேன், அவர் பேர் தான் அவர் முதல்வர். இது யாரோடதுப்பா? அவர்கள் பிரவீனா சேகர் அவர்கள் பிரதாபன் ஐயா அவர்கள், சாக்ரட்டிஸ் கணேசன் ஐயா அவர்கள், ராஜன் ஐயா இருக்காருங்களா? இல்லையா? செல்விராஜ், மு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். தெரியல, போயிருக்க மாட்டார். நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. மேடையிலே இன்றைய முதன்மை சிறப்பு விருந்தினர் ஐயா கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள் இருக்கிறார்கள். நமது மன்றத்தினுடைய ஆலோசகர் ஐயா பேராசிரியர் மூப்பா அவர்கள் இருக்கிறார்கள். அயலக தமிழக வாரிய உறுப்பினர் அண்ணன் அலிசை மீரான் அவர்களை மேடை கிடைக்கின்றேன். மன்றத்தினுடைய பொருளாளர் ஜேம்ஸ் தேவதாசன் அவர்களை மேடை கிடைக்கின்றேன். பொருளாளர் கவிஞர் ஐயா அரியகுடி மெய்யப்பன் அவர்களை மேடை கிடைக்கின்றேன். மற்றபடி நிர்வாகக்குழு செயலாளர் ஜிவி பரமசிவம் அவர்களுக்கு மேடையில் கவிஞர் பாண்டித்துரை அவர்கள் மேடைக்கு வரவும். கவிஞர் பிரவீனா சேகர் அவர்கள் மேடைக்கு வரவும். மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ரஜக நிலவன் அவர்கள் மேடைக்கு வரவும். வழங்க இருக்கின்ற வேளையிலே ஒருவர் வர இயலவில்லை, மற்றொருவர் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலும் அவருக்கு பொதுவாக நாம் நிகழ்விலே கலந்து கொள்ளாதவர்களுக்கு நாம் வழங்குவதில்லை என்று சொன்னாலும் சரியான ஒரு காரணத்தின் நிமித்தம் அம்மா ஆஷா அரவிந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாததால் அவர்களிடத்திலே அம்மா ஜெயகணபதி அவர்கள் பெற இருக்கிறார்கள். மற்றபடி அனைவரும் தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஈரா சுந்தரராசு, சு விஜயலட்சுமி ஆகியோருக்கு மகனாக 10/6/1968 அன்று புதுச்சேரியில் பிறந்துள்ளார்.
தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டமும் கல்வியியலில் இளநிலை பட்டமும் பெற்றுள்ளார். அரசு பணியில் 5 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். தற்போது புதுச்சேரி அரசு சட்ட மொழிபெயர்ப்பாளராக பணியில் உள்ளார். சாகித்ய அகாடமியில் 2013 5 ஆண்டுகள் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் 2018 முதல் 2023 வரை பொதுக்குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். புதுச்சேரியில் நண்பர்கள் தோட்டம் இலக்கிய திங்களிதழில் சிறப்பாசிரியராக தமிழ் பணியாற்றி வருகிறார். அபயம் தொண்டு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். சிறந்த பெண்ணியவாதியாகவும் கவிஞராகவும் எழுத்தாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் திறனாய்வாளராகவும் உள்ளார். 2 மொழிபெயர்ப்பு நூல்கள், 5 கவிதை நூல்கள், 3 திறனாய்வு நூல்கள், 2 தொகுப்பு நூல்கள் என மொத்தம் 13 நூல்களை எழுதியுள்ளார். 500க்கும் மேற்பட்ட கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டு பேசியும் எழுதியும் உள்ளார். 500க்கும் மேற்பட்ட இணையவழி கருத்தரங்கங்களில் பங்கு பெற்றுள்ளார். ஆவணப்பட குறும்பட இயக்குநராகவும் நடிகராகவும் இருந்து வருகிறார். உலக தமிழ் கவிஞர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார். பாரதி பணிச்செல்வர், பாவேந்தர் விருது, சடையப்ப வள்ளல் விருது, புரட்சி நற்கவி விருது, செம்பனி சிகரம் விருது என பல விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றுள்ளார். இவருடைய கவிதைகள் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தால் தொகுக்கப்பட்ட உலக தமிழ் கவிஞர்கள் நூலில் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இளம் தமிழக தமிழ் கவிஞர்களின் கையேட்டு பிரதிநிதிகளை நூலாக்கி அவர்களை வெளியிட செய்வதில் முக்கிய பங்காற்றி வருகிறார் என்பதே இவரின் தனி சிறப்பு. 2021 ஆண்டுக்கான புதுச்சேரி அரசின் புதுவை கலை மாமணி விருதை பெற்றுள்ளார். இவரது கலை சமூக இலக்கிய பணிகளை மனதில் கொண்டு நமது மன்றம் இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்கி வாழ்த்தி பாராட்டி மகிழ்கிறது. கல்வித் தகுதி முனைவர், பணித்தகுதி தமிழ் பேராசிரியை, SFR மகளிர் கல்லூரி சிவகாசி. எழுதிய நூல்கள் 31, பன்னாட்டு கருத்தரங்கங்கள் 199, பெற்ற விருதுகள் 38, தொல்காப்பியம். இலக்குவனார் இணையம் இலக்குவனார் சங்க தமிழ் ஒளி என்ற விருதை கொடுக்க இருக்கின்றார்கள். என்னால் செல்ல இயலாததால் என்னுடைய நண்பர் அதை பெற்று என்னிடம் தருவார். ஒரே நாளில் 2 விருது. அடுத்தது கலைமாமணி டாக்டர் பார்வதி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஸ்ருதிலயா வித்யாலயா இசை நாட்டிய பள்ளியை தொடர்ந்து 32 ஆண்டுகள் கலைமாமணி விருது பெற்றுள்ளார். இவரது நடன பள்ளியின் மூலம் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பயிற்றுவித்திருக்கிறார். 50க்கும் மேற்பட்டவர்கள் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் இசை நாட்டியம் போன்ற நிகழ்ச்சிகளை சிறப்பாக கொடுத்து வருகிறார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தில் 10 நாட்டிய நிகழ்ச்சி கொடுத்து வருகிறோம். குறிப்பாக 2018ஆம் ஆண்டு வள்ளுவன் வழி நாட்டிய நாடக மன்றத்திற்காக செய்துள்ளார். எங்களுடைய சிறப்பு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக விருது ஒட்டிய குரு பத்மபூஷன்
தனஞ்சய் வழங்கிய விருது, பாரதி கண்ட புதுமை பெண் விருது, கவிஞர் விருது, பெஸ்ட் ஹியூமனிடேரியன் விருது மற்றும் MS சுப்புலட்சுமி விருது, மொரிஷியஸ் தமிழ் சங்கம் வழங்கிய சைவர் தமிழ்ச்சுடர் விருது, ராஜீவ்காந்தி விருது, கலா ரத்னா விருது போன்றவை பல உலக நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார். கின்னஸ் உலக சாதனைக்காக 2 முறை மாணவிகளுடன் சேர்ந்து உலக சாதனை செய்துள்ளார். அடுத்து சர்க்குணவதி அம்மா அவர்கள் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்துறை 27 ஆண்டுகள் பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றி மாணவர்களுக்கும் முன்மாதிரியாக பேராசிரியையாக ரோல் என்று துணைவேந்தர்களின் பாராட்டை பெற்றவர். தமிழ் முனைவர், முனைவர்கள் பட்டம் பெற்றிருக்கிறார். தமிழில் டிலிட் என்னும் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி என்னும் பெருமைக்குரியவர். 24 ஆய்வு நூல்கள், சமுதாய மேம்பாட்டு நூல்கள் 3, சிறுகதை தொகுப்பு 1, கவிதை தொகுப்பு 1, மொழிபெயர்ப்பு நூல்கள் 4, பதிப்பு நூல்கள் 4. வசந்தா பதிப்பகம்பா. வசந்தா பதிப்பகம். முத்தமிழ் கவிஞர் முனைவர் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவர்களின் நூல்களை வெளியிடுவதற்காக 1968ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாளன்று திருமதி வசந்தா மோகனரங்கம் அவர்களால் வசந்தா பதிப்பகம் தொடங்கப்பட்டது. கவிதை இலக்கிய வளர்ச்சிக்காக ஆலந்தூரில் 1968ஆம் ஆண்டு கவிதை வட்டம் என்ற இலக்கிய அமைப்பை அமைத்து அரும்பணி ஆற்றி வந்து அவர்களுடைய துணைவியாரும் வரலாம். தொடர்ந்து பல ஆண்டுகள் வசந்தா பதிப்பகம் வெளியிட்டது. கவிதை, சிறுகதை, நாடகம், கட்டுரை, நாவல், ஆய்வு என பல துறைகளிலும் கவிஞர் படைத்த நூல்களை மீண்டும் மீண்டும் பல மறுபதிப்புகளை வெளியிட்டு பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளார்கள். பல சிறப்புகளுக்குரியவர்கள். அடுத்தது பொறிஞர் பாண்டியன் அருணாசலம். இல்லை, டாக்டர் PS துர்காதேவி, இவர் பிரெஞ்சு மொழித்துறை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளில் முதுகலை மற்றும் டாக்டர் பட்டம் பெற்றவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய 4 மொழி புலம் உடையவர். பிரெஞ்சு நாட்டிற்காக கவியாளராக பலமுறை சென்று பயிலரங்கங்களில் கலந்து கொண்டு கல்வியுரையாற்றிய பெருமைக்குரியவர். அடுத்தவர் முனைவர் அனிதா பரமசிவம். வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்தது ஜெயா கணபதி. தமது பணி நிறைவுக்கு பிறகு எழுத்துத் துறைக்கு வந்து எழுத்தாற்றலை வளர்த்து கொண்டு நான் கற்பித்த பாடம் என்ற சிறு தொகுப்பினை வெளியிட்டு அனைவராலும் பாராட்டத்தக்க வகையில் எழுதியிருக்கிறார். மக்களின் உள்ளடக்க இந்த நூலை சிறப்பினை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு சிறுகதை செம்மல் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து ஆஷா அரவிந்த். ஆஷா அரவிந்த் அவர்கள் சங்கர், வழக்கறிஞர் சங்கர் அவர்கள். மன்னனா அவர்கள். தலைவர் RUCHI நலசங்கம் அவர்களுக்கு கவித்தந்தை தேவராசனார் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து முத்து வாசுதேவன் அவர்கள்.
முத்து வாசுதேவன். முத்து வாசுதேவன். அவர்கள் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் புதுதில்லி சண்முகராசன் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. யாருக்குப்பா? சமீரா மீரான் விருது. இல்லை, எழுதிக்கணும். வந்திருக்காரு முத்து வாசுதேவன். இதோ சார் முத்து வாசுதேவன் ஐயா அவர்கள் இளங்கலை வேதியியல் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் முடித்துவிட்டு அதன் பிறகு மேற்கொண்டு பச்சையப்பன் கல்லூரியில் முதுகலை MA ஃபிலாசபி பயின்றிருக்கிறார். மேலும் இவர் பேராசிரியர் பெரியார்தாசனின் மாணவர் பணிக்காக பயிற்சி மேற்கொண்டார். பிறகு டிப்ளமோ இன் லேபர் லாவையும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முடித்தார். கடின உழைப்பால் இவர் முன்னுக்கு வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துறையில் ஆஃபீஸர் கெமிஸ்ட்ரி என்ற பதவியை பெற்று பணி நிறைவு பெற்றிருக்கிறார். இவருக்கு சிறுவரிசை சங்கர் இல்லைங்கிறாங்க. அடுத்தது படிங்க. இல்லைப்பா, அவரு தான் இது சங்கர் இல்லை, முத்து வாசுதேவன். அடுத்து பேராசிரியர் சமீர். சிறந்த கலைப்பணிக்காக ராஜு அவர்கள், மல்லிகா, மாரியப்பன் மூவரும் இங்கே வரிசையில் வந்து நிற்கலாம். பவானி ரூபனோட சர்டிஃபிகேட் யார்கிட்ட வந்தது பாருங்க கொஞ்சம். அவ்வளோதான். ஸ்டேஜ் கொண்டு வந்து கொடுத்துருங்க. நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் ஒரு 2 வார்த்தை நம்முடைய பேச இருக்கிறார். பரவாயில்ல, ஒரு 2 வரி பேசுங்க. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இப்பாறை உயர்த்திடல் வேண்டும் என்று மகாகவி பாரதி பாடுவான். அதை போலவே எங்கள் புரட்சி கவி பாவேந்தன் எடுக்கணுமா அங்க விருது பெற்றவர்கள் அனைவரும் ஒருங்கே இங்கே திரண்டு ஒரு குழு புகைப்படம் எடுப்பதற்காக வருகை புரியுங்கள் என்று வேண்டுகிறோம். விருது பெற்ற அனைவரும் இங்கே ஒருங்கு திரண்டு ஒரு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காக வருமாறு அன்போடு வேண்டுகிறோம்.
காக்கைகளையும் குருவிகளையும் எங்கள் சாதி என்று சொன்னான் என்று சொன்னால், அதாவது உயிரோடு இருக்கிற பறவைகளையாவது சொல்லுகிறான். நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்லுவது அக்ரிணையை நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சேர்த்து சொல்லுகிறான். நாம் சாமானியர்கள் இந்த சமூகத்தில் மனிதர்களைத்தான் உறவாக நினைப்போம். ஆனால் மிக உயர்ந்தவர்கள் எல்லாம் சாதாரணமாக இந்த உயிரற்ற பொருட்களையும் கூட தன்னோடு ஒப்பிட்டு இந்த சமூகத்தில் உயர்த்தி பாடுவார்கள், பேசுவார்கள். அதனால்தான் அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். குறிப்பாக கடையெழு வள்ளல்களில் ஏன் பாரியை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதுதான் காரணமாகும். வள்ளலார் வழியில் வந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பாடுவார். அந்த வகையில் இந்த உயிர்களுக்கு, அதாவது உயிரற்ற பொருட்களுக்கும் சாமானிய உயிர்களுக்கும் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மரியாதையை அளித்தவர்கள் தான் மிக உயர்ந்த உன்னத கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சங்க பாடல்களில், சங்க இலக்கியங்கள் ஏன் நாம் உயர்ந்தது என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பாடல் நமக்கெல்லாம் தெரியும். இந்த உலக மாந்தர்கள் அனைவரையுமே நம் உறவாக கருதுகிற அந்த பாடல், அதை போலவே பெரியோரை வியத்தலும் இளமே அதனினும் சிறியோரை இகழ்தலும் இளமே என்று சங்க பாடல் கருதுகிறது. எல்லோரையும் ஒரே சமமாக கருதுகிற அந்த மிக உயர்ந்த மனநிலை தான் நமக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கிறது என்பதைத்தான் இங்கே பதிவு செய்ய விரும்பினேன். ஒரே ஒரு சங்க பாடல்ல ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். சங்க பாடல் ஒன்று இருக்கிறது. தலைவன் கார்காலத்தில் வந்து விடுகிறேன் என்று தலைவனிடம் சொல்லிவிட்டு சென்று விடுகிறான். பொருள் வழி பிரிந்து செல்லுகிறான். கார்காலம் வந்துவிட்டது, முல்லை பூத்து விட்டது, அவன் வர வேண்டும். தலைவி தோழியிடம் கேட்கிறாள், கார்காலம் வந்து விட்டதே, தலைவன் வந்து விடுவானா என்று. தலைவன் வந்து விடுவான் என்று அவள் ஆறுதல் சொல்லுகிறார், உறுதி சொல்லுகிறாள் தோழி. தலைவன் கார்காலத்தில் தன்னுடைய தேரில் கிளம்பி வருகிறான். வருகிற பொழுது இருபுறமும் சோலை, கா என்று தமிழில் சொல்ல சோலையாக இருக்கிறது. சோலைகளிலே நிறைய வண்டுகள் தன்னுடைய மலர்களிலே தேனை உறிஞ்சி கொண்டிருக்கிறதாம். அந்த நிலையில் வருகிற தேர், தலைவனுடைய தேரில் இருக்கிற மணி இருக்கிறோம், அந்த தேரில் நிறைய மணிகள் கட்டப்பட்டிருக்கிறதாம். அந்த மணிகளுடைய ஓசை ஒளியானது வேகமாக வருகின்ற தேரின் காரணமாக அந்த ஓசை கேட்டு வண்டினங்களும் அந்த மலரில் அமர்ந்திருக்கின்ற வண்டினங்கள் பயந்து போய் ஓடி பறந்து விடுகின்றனவாம். அதை பார்த்த தலைவன் என்ன செய்கிறான், தேர்ப்பாகனை அழைத்து வண்டியை நிறுத்து என்று சொல்லி வண்டியை நிறுத்தி அதில் உள்ள அந்த மணிகளை எல்லாம் கட்டச் சொல்கிறானாம். மணிகளை எல்லாம் கட்டச் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வருகிறான். தலைவியை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு வருகிற, மிக விரைந்து வருகிற தலைவன் அந்த சோலைகளிலே மலர்களிலே அமர்ந்திருக்கின்ற வண்டுகள் பறந்து போய்விடுகின்றன, தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றன என்று சொல்லி அதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த மணி நாவை கட்டிவிட்டு பின்னர் தேரை செலுத்த சொல்லுகின்றான். எதற்காக சொல்லுகிறார்? சங்க இலக்கிய கவிஞர்கள் எதற்காக வருத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தால் தெரியும். ஒரு சின்ன ஒரு வண்டினங்களுக்கு கூட அவர்கள் பரிந்து பேசி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இது. இன்றைய காலகட்டத்தில் நாம் மிக மோசமான வன்முறை சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சாதிய மத மாச்சரிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் அந்த சங்க இலக்கிய கவிஞர்களுடைய உணர்வை நாம் இங்கே பொருத்தி பார்த்தோம் என்று சொன்னால், திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார், இந்த சமூகத்தில் நாம் பிறருக்கு என்ன நாம் செய்ய வேண்டுமோ அதை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த சமூகத்தில் பிறர்க்கு இன்னா செய்தல் கூடாது என்பதைத்தான் நாம் வலியுறுத்தி கூற வேண்டும். அதைத்தான் இந்த வள்ளலாராக இருந்தாலும் சரி, மகாகவி பாரதியாக இருந்தாலும் சரி, சங்க இலக்கிய கவிஞர்களாக இருந்தாலும் சரி, தன் மனிதனுக்கு மட்டும் அன்பு காட்டவில்லை, மனிதர்களை தாண்டி சிறு சிறு உயிர்களுக்கு அன்பு காட்டி இருக்கிறார்கள். அதை கூட நம் உயிராக கருதி இருக்கிறார்கள். ஆக இந்த மனித உணர்வு, அந்த மாந்த உணர்வு
இன்றைக்கு நாம் தேவையாக இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்தி கூறி, இதை இந்த தமிழ் மன்றத்தின் மூலமாக இன்றைக்கு இங்கு இருக்கிற மும்பையில் இடம்பெற்றிருக்கிற இந்த தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி வதிலை பிரதாபன் ஐயாவுடைய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த இலக்கிய மன்றம் இந்த மனித நேயத்தை வலியுறுத்துகின்றது. தங்களுடைய பல்வேறு இலக்கிய கூட்டங்கள் வாயிலாக அதை நாம் முன்னிறுத்தி நாம் இந்த சமூகத்திற்கு பிறர்க்கு இன்னா செய்யாமல் நல்லதை செய்து வாழ வேண்டும். அதற்காகத்தான் இது போன்ற இலக்கிய கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஒரு திரைப்பட கவிஞன் பாடுவான், நாம் பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், இந்த நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். அந்த வகையில் இந்த சமூகத்திற்கு ஒரு வன்முறை வேண்டாம், சாதி மத மாச்சரிய பிரச்சனைகள் வேண்டாம், அனைவரும் மனிதர்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உணர்வோடு நாம் இந்த சமூகத்தில் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அற்புதமான இந்த அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நிகழ்வு நிறைவுற்றது. இருந்தாலும் விடுவதாக இல்லை என்று கருத வேண்டாம். நன்றி உரை சொல்லித்தான் நான் இதனை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. இன்று மட்டுமல்ல, நேற்றைய நிகழ்வுகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் பலர் இங்கே வந்திருக்கலாம். உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நேற்றைய நாளிலே மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம் வசந்தா பதிப்பகம் இணைந்து நடத்திய நான் எழுதிய எனது 15 நூல்கள் வெளியீட்டு விழாவிலே சிறப்பாக கலந்து கொண்டு அதனை தலைமையேற்று நடத்தி கொடுத்த ஐயா சுந்தரமுருகன் அவர்களுக்கும், திறனாய்வு அரங்கத்தை தலைமையேற்று அவர்கள் நடத்தினார்கள், பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடத்திய ஐயா மூப்பா அவர்கள், மன்றத்தினுடைய ஆலோசகர் ஐயா மூப்பா அவர்களுக்கும், திறனாய்வு அரங்கிலே உரையாற்றிய கனிஷ்டா ரூபன் அவர்கள், செல்வி ராஜ் அவர்கள், பிரவீணா சேகர் அவர்கள், அனிதா பரமசிவம் அவர்கள், ஐயா அறிவுடி மெய்யப்பன் அவர்கள் அனைவருக்கும் நான் இந்த நாளிலே நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு பேசிய ஐயா வே பாலு அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலும் அவருடைய பெயர் முன்னரே நாங்கள் குறிப்பிட்டிருக்கவில்லை. அந்த இடத்திலே ஐயா மிக்கில் வந்தனி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார். ஆனால் திடீரென உடல்நலக் குறைவின் காரணமாக வர இயலவில்லை என்று சொன்னவுடன் நான் அதனை ஏற்று செய்கிறேன் என்று, அவருடைய வயது என்ன, தகுதி என்ன, ஆற்றல் என்ன இருந்தாலும் அதை ஒரு ஈகோ என்று சொல்வார்களே, நான் இதை செய்வதா என்றெல்லாம் கருதாமல் நிகழ்வு சிறப்பாக நடத்த வேண்டும், எனது நண்பன் உங்களுக்காக நான் வந்து கலந்து கொள்கிறேன் என்று இடுப்பிலே பட்டையை கட்டி அந்த பெல்ட்டை கட்டி கொண்டு வந்து நிகழ்வை நடந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்புற அவர் பேசிய பேச்சு, இன்று ஐயா அவர்கள் இங்கு இல்லை என்று சொன்னாலும், இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும், நேற்று அவர்களுடைய பங்கேற்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அணித்தலைமை எதிர்ப்புறத்திலே இருந்து பேசிய அம்மா முனைவர் விமலா இளங்கோ அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். எனது 15 நூல்களின் மேய்ப்பு திருத்தம் செய்து தலைப்புகளை தேர்ந்தெடுப்பதிலும் எனது உடன் இருந்து சில ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி மிகச்சிறப்பாக அந்த நிகழ்வினை அந்த படைப்புகளை நான் உருவாக்கி தருவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள் என்பதனை நேற்றே நான் சொல்லியிருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் 2 மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்வு 3:30க்கு தொடங்கி 9:30 ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் யாரும் எதற்காகவும் காத்திருப்பது போல் தெரியவில்லை. எனவே எனது ஏற்புரையும் இல்லை, நன்றியுரையும் இல்லை. எனவே இந்த நிகழ்விலே அந்த ஏற்புரையை அதோடு சேர்ந்து நன்றியுரையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது நூல் வெளியீட்டு விழாவுக்கு அதனுடைய தொடக்கம் எங்கிருந்து வந்தது என்பதை நான் சொல்லிவிடுகிறேன். ஐயா அவர்கள் தான் சிற்றுண்டி உண்ணாமல் இருக்கிறார்கள். 5 நிமிடங்கள் தாமதமானாலும் பரவாயில்லை. என்னுடைய செய்தியை, என்னுடைய எண்ணக்கனவுகளை நான் சொல்லிவிட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நான் ஏற்கனவே சொன்னது போல வசந்தா பதிப்பகத்தோடு ஐயா மோகனரங்கம், ஆலந்தூர் மோகனரங்கம் அவர்களோடு இருந்த அந்த அன்பின் காரணமாக அவருடைய காலத்திலேயே நான் அவரை அறிந்திருக்கின்றேன். அவரோடு பழகுகிற பொழுது சகோதரர் வசந்தா பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் இயக்குனர் பாட்டழகன் அவர்கள் என்னையும் கண்டிருக்கிறார்கள், எனது படைப்புகளையும் அறிந்திருக்கிறார்கள். ஒரு போட்டியிலே ஐயா மோகனரங்கம் அவருடைய நூல் முதல் பரிசையும் எனது நூல் 2வது பரிசையும் பெற்ற பொழுதே
இவன் ஏதோ அவனிடத்தில் விஷயம் இருக்கிறது என்று சொல்லி உன்னுடைய படைப்புகளை நான் நூலாக்க வேண்டும் என்று கருதியிருக்கிறார். அப்பொழுது நான் என்னுடைய நெஞ்சு பொருட்களி என்ற நூலை அவருக்கு வழங்கி அதனை பதிப்பிக்க வேண்டும் என்று கருதி அவரை அணுகிற பொழுது சரி என்று சொன்னார். ஏதோ சில காரணங்கள் நிமித்தம் அது படைப்பாக்கம் பெற முடியாமல் அப்படியே தேங்கி போனது. அதை அப்படியே நான் மறந்து போனேன். ஆனால் அவர் அதை மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு முறை ஒருவருக்கு நாம் வாக்கு கொடுத்து அதை நாம் செய்யாமல் போய்விட்டோமே என்ற மனதிலே கருதி கொண்டு மீண்டும் என்னோடு தொடர்பு கொண்டு, ஐயா பாட்டழகன் அவர்கள் கவனிக்கவும், அவர்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு நான் உங்களுடைய நூல்களை நாம் பதிப்பிப்போம், எத்தனை நூல்கள் இது எழுதியிருக்கிறீர்கள், இன்னும் படைப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அதனை எல்லாம் தொகுத்து நாம் நூல் வெளியீடு செய்யலாம் என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், சரி இது 4-5 நூல்கள் இருக்கும் என்று தான் கருதினேன், செய்வோம் என்று. எனக்கு ஒரு மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது. ஏற்கனவே ஒரு இடம் கொடுத்த நூல் அது பதிப்பிக்கப்படாமல் இருந்து போனது, இது நடக்குமா நடக்காதா என்று கருதி கொண்டிருந்தேன். ஆனால் இல்லை, நாம் செய்வோம் என்றார். ஏனென்றால் அவருடைய செயல்பாடுகள் மற்ற நூல்களை பதிப்பிப்பதும், வெளிநாடுகளில் சென்று வருவதும், தமிழர்களை அழைத்து சென்று உரையாடல்கள் செய்து வருவதும், அவர் பல்வேறு கல்வி நிறுவனங்களிலே தொடர்பு கொண்டு அவர் ஆற்றுகின்ற பணிகள் எல்லாம் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். எனவே எனக்கு ஒரு நம்பிக்கை, மிகச் சிறப்பாக அது செய்து கொடுப்பா என்ற நம்பிக்கை உணர்வோடு நான் சரி என்று ஒத்துக்கொண்டேன். அப்பொழுது நாங்கள் திட்டமிட்டது 5-6 நூல்கள் தான். அதன் பிறகு அது எப்படி 12 ஆனது என்று சொன்னால், நான் ஆங்காங்கே நான் எழுதி வைத்தவை எல்லாம் இந்த டிராஃப்ட் என்று சொல்வார்களே மின்னஞ்சலிலே, அது அங்கங்கே தேங்கி கிடந்தது. சிலவற்றை நான் தொகுத்தேன், சிலவற்றை மீண்டும் நான் மீட்டெடுத்தேன், சிலவற்றை எழுதினேன். இப்படி பல முகநூல்களை நான் எழுதிய போட்டி கவிதைகள் அனைத்தையும் சேர்த்து நூலாக்கி சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்த பொழுது அவரிடம் நான் சொன்னேன், இனிமேல் நாம் நூல்களை போட்டு அதனை நாம் அணிந்துரை பெற்று வாழ்த்துறை, இதை நீங்கள் கவனிக்க வேண்டும், நேரமானாலும் பரவாயில்லை, அணிந்துரை பெற்று வாழ்த்துறை பெற்று மதிப்புரை பெற்று ஒரு நூலை வெளிக்கொணர வேண்டும் என்று சொன்னால் எத்தனை காலம் பிடிப்பது? இதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை. நான் இந்த அமைப்பை கையில் வைத்துக்கொண்டு நான் ஆற்றுகின்ற பணிகள் எனது நான் சார்ந்த என்னுடைய முன்னேற்றத்தை, என்னுடைய உயர்வை கருதி நான் எதையும் செய்வதில்லை. அதனால் அதை செய்வதற்கு எனக்கு தற்போது நேரமும் இல்லை. எனவே இதற்கு பின்னால் எவரிடம் சென்று அணிந்துரை வாழ்த்துறை என்றெல்லாம் நான் வாங்கி கொண்டிருக்க முடியாது என்று நான் சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், நான் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை விட அவர் சொன்னார், நீங்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே வந்து விட்டீர்கள், உங்களுடைய படைப்புகள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய படைப்புக்கு ஒருவருடைய அணிந்துரை தேவையில்லை. 3 புத்தகங்களை தொகுத்து எழுதுகிற பொழுது அன்றைய நேரத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார்கள், மிகப்பெரிய தமிழறிஞர்கள்லாம் இருந்தார்கள். ஆனால் அவர் எவ்விடமும் பெறவில்லை. இன்னும் 3வோடு ஒப்பிட்டு சொல்கிறார், பெறவில்லை. எனவே உங்களுடைய நூலுக்கு அணிந்துரை எழுதித்தான் உங்கள் நூல் வெளியிட வேண்டும் என்பது தேவையில்லை. இது நான் சொல்லலாம் அல்லது வேறு யாராவது சொல்லலாம். ஆனால் அவர்தான் தொகை போட்டு புத்தகத்தை வெளிக்கொணர்கிறார். ஒரு புத்தகம் படிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை விட எவர் அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள், என்ன சிறப்பான செய்திகள் இதில் இருக்கிறது, எத்தனை விவரங்கள் இங்கே உள்வாங்கத்தக்கவைகள் இருக்கின்றன, நாம் கற்றுக்கொள்ளத்தக்கவைகள் இருக்கின்றன என்று கருதித்தான் நூலை உள்ளே சென்று படிப்பார்கள். ஆனால் அவர் இதனை நூல்களாக்கி வெளிக்கொணர்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் எவருடைய அணிந்துரையும் இல்லை என்றால் நான் உங்களுக்கு பதிப்பித்து தருகிறேன் என்ற உறுதிமொழியை எந்த பதிப்பகம் கொடுக்கும்? நான் என் மீது வைத்திருக்கக்கூடிய நான் என்ற ஒரு அந்த தாண்மையை எண்ணி பெருமைப்படுவதா, அல்லது அவர் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை எண்ணி பெருமைப்படுவதா என்று தெரியவில்லை. இந்த 15 நூல்களிலே ஒரு இடத்தில் கூட எவரிடத்தில் முன்பு நான் அணிந்துரை பெறவில்லை, வாழ்த்துறை பெறவில்லை, மதிப்புரை பெறவில்லை. பெறக்கூடாது என்பதல்ல, அவர் கொடுத்த அந்த அன்பு கட்டளை தேவையில்லை, நீங்கள் இந்த நூலை அப்படியே வெளியிடுங்கள், உங்களுடைய படைப்புகள் எனக்கு தெரியும், உங்களுடைய கவிதைகளை படித்திருக்கின்றேன், உங்களுடைய செய்திகள், உங்களுடைய படைப்புகள் எல்லாம் நான் நன்றாக அறிவேன். எனவே இதற்கு நீங்கள் அணிந்துரையோ வாழ்த்துறையோ மதிப்புரையோ எதுவும் இல்லாமல் கொடுங்கள், நான் பதிப்பித்து தருகிறேன் என்று சொன்ன அந்த உறுதிப்பாடு தான் இந்த 15 நூல்களை நான் நேற்று எழுதினேன் என்பதை இந்த அவையிலே சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். காரணம், இதையெல்லாம் நான் நேற்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் நேற்றைய நிகழ்வில் அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதனால் அந்த நேரத்திலே சொல்ல இயலவில்லை என்று சொன்னாலும், சொல்லாமல் போனால் நான் கடன்பட்டவன் ஆவேன் என்பதனால் இன்று அதனை சொல்லி நான் கடனை தீர்த்து கொண்டேன். இருந்தால் என்னுடைய படைப்புகள் தொடர்ந்து உங்களுடைய இந்த வசந்தா பதிப்பு மூலமாக பல்வேறு படைப்புகளை நாம் இணைந்து செய்வோம். உலகெங்கும் அதனை பரப்புகின்ற ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது, எழுதக்கூடிய ஆற்றல் என்னிடம் இருக்கிறது என்று ஐயா அவர்கள் பட்டிமன்றத்தில் சொன்னார்கள். படைப்பாற்றல் இருக்கிறது என்று. அந்த ஆற்றலை வைத்து நாம் உலகை வலம் வருவோம், தமிழின் சிறப்புகளை உலகறிய செய்வோம் என்று சொல்லி
உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இந்த நிகழ்விலே பேசிய மற்றைய பேச்சாளர்கள், பட்டிமன்றத்திலே பேசிய மற்றைய பேச்சாளர்கள், அம்மா சுந்தரி வெங்கட் அவர்களும் சரி, நமது மன்றத்துடைய நிர்வாகக்குழு செயலாளர் ஐயா ஆலோசகர் ஐயா வழக்கறிஞர் கணேச் அவர்கள், அவருடைய பணிகள் எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். உடல்நலம் சரியில்லாமல் இருந்து அவர் மீண்டெழுந்து வந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் ஒரு குழந்தையைப் போல ஒரு உள்ளம் கொண்டு மிகச்சிறப்பாக அவர்கள் ஆற்றுகின்ற பணிகளை எல்லாம் நாம் எண்ணி எண்ணி வியக்க வேண்டும். அத்தகைய சிறப்புமிகு மனிதர். அவருக்கு நான் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிரணியிலே பேசிய முனைவர் விமலா இளங்கோ அவர்களோடு இணைந்து பேசிய தம்பி அகிலன் அவர்கள் முதல் பேச்சு என்று சொன்னார்கள். அவர் எனக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், ஒரு படைப்பாளன் படைப்பாற்றலே என்று பேசுவதற்கு அந்த நூலை பற்றி படித்திருக்க வேண்டும். புதிதாக வந்திருக்கிறது பிறந்த குழந்தை, அது எத்தனை நல்ல குணம் படைத்திருக்கிறதா, நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பதனை அவரை உணர்ந்தவர்கள் தான் சொல்ல முடியும். ஆனால் படைப்பாற்றலே சிறந்து விளங்குகிறார் என்பதனை சொல்வதற்கு முனைவர் விமலா இளங்கோவை நான் ஏன் தேர்ந்தெடுத்து என்று சொன்னால், அவர் அத்தனை நூல்களையும் படித்து அவர் மேய்ப்பு திருத்தம் காரணமாக அவர் அத்தனை நூல்களையும் அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதனால் அதனை செய்வதற்கு தகுதியானவர் இவர்தான் என்று கருதி ஐயாவே பாலு அவர்களுக்கு நிகராக அந்த இடத்திலே நான் அவரை அமர வைத்தேன் என்று சொன்னால் ஒரு இளம் பேச்சாளர். இளம் என்று சொன்னால் ஐயா பாலு அவர்களுக்கு முன்னால் ஒரு இளம் பேச்சாளர் தான். ஆனால் அவர் அதை மிகச்சிறப்பாக செய்தார். வருகிற பொழுதே சொன்னார், நான் எந்த தகுதியை வைத்து இங்கே வருகிறேன் என்று சொன்னால், நான் அத்தனை நூல்களையும் உங்களை விட முன்னமே படித்திருக்கிறேன். எனவே அவரை நான் அணித்தலைவராக நான் அங்கே வைத்தேன். அதன் பிறகு அகிலன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஐயா பாட்டகனார் அவர்களுடைய புதல்வர் வழக்கறிஞர். அவர் இந்த பதிப்பகத்திலே ஒரு இருக்கிறார். அவர் இந்த படைப்பிலே நான் அறிந்திருக்கிறேன், படைப்பாளனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இளம் வயது முதிய வயது என்னெல்லாம் பார்க்காமல் திறனுள்ள ஒரு மனிதர் எப்படி செய்வார் என்று எனக்கு ஒரு அச்சம் இருந்தாலும் மிகச் சிறப்பாக தனது வாதத்தை எடுத்து வைத்தார். மிக அருமையாக அவருக்கு நல்லதொரு எதிர்காலம் இருக்கிறது, எதிர்காலம் அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஐயா நிர்வாகக்குழு செயலாளர் மும்பையிலிருந்து வந்தவர், சென்னையிலிருந்து இங்கே வந்து நமது நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்கள், நிர்வாகக்குழு செயலராக இருந்து கொண்டு அந்த அணியிலே இறுதியிலே பேசினாலும் என்னை பற்றி என்னுடைய படைப்பாற்றலை பற்றி பேசினார். அவர் சொல்லப்போனால் ஒவ்வொருவரும் 3 நூல்களை எடுத்து என்னுடைய திறனாய்வு செய்தார்கள். அவர் 15 நூல்களை எடுத்து பேசி எனக்கு வாய்ப்பளியுங்கள், நான் 15 நூல்களையும் எழுதுகிறேன் என்று சொன்னார். அப்படி ஆற்றல் மிக்கவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இன்றைய நிகழ்வுக்கு வருகிறேன். இந்த நிகழ்விலே தொடக்கத்திலிருந்து கலைப்பிரிவை சார்ந்தவர்கள் பெருமக்கள் மிக அருமையாக தமது பங்களிப்பை இங்கே அளித்து மன்றத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஊக்கம் தந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் இலக்கிய அமைப்புகளிலேயே மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம் என்பது மிகப்பெரிய பெயரை பெற்றிருக்கிறது என்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய கலைப்பிரிவு மிகப்பெரிய சான்றாக அமைந்திருக்கிறது. அத்தகைய சிறப்பு மிக்கவர்களிடமிடையே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தொகை செலுத்தி, விமான கட்டணம் செலுத்தி, அவர்களுக்கு கட்டணம் கொடுத்து அங்கே அழைக்கப்பட்டு பேசப்படுகிறார்கள், பாட வைக்கப்படுகிறார்கள், கோயில்களிலும் இலக்கிய விழாக்களிலும் நிகழ்வுகளிலும் அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அந்த கலைப்பிரிவுக்கு நான் ஐயா நரசிம்மர்கள் வரை இல்லவில்லை என்று சொன்னாலும் அவரோடு இணைந்து செயல்பட்ட கலைஞர்கள் அனைவரையும் நான் நன்றியோடு இங்கே நான் நினைவு கூறுகிறேன். மற்றும் அந்த அடுத்தடுத்து வந்த நிகழ்வுகளிலே கவியரங்கமாக இருக்கட்டும், நூல் வெளியீடாக இருக்கட்டும், பட்டிமன்றமாக இருக்கட்டும், அம்மா சர்குணவதி அவர்கள் அங்கிருந்து வந்து இந்த நிகழ்வினை நடத்தி கொடுத்து நான் முதல் முறையாக அவர்களெல்லாம் சந்திக்கிறேன். இணையவழியிலே பல நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றோம். இருந்தாலும் நேரடியாக வந்து கலந்து கொள்வது தான் முதன்முறை. அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற PS துர்காதேவி அவர்கள், முனைவர் துர்காதேவி அவர்கள் இவரெல்லாம் வந்திருக்கிறார்கள். நம்மளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இவர்களுடைய தமிழ் பணியை அடையாளம் கண்டு அறிமுகப்படுத்தி தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அவரெல்லாம் மலைவாழ் மக்களுடைய அவர்களை பற்றி ஆய்வு நடத்தி மிகப்பெரிய ஒரு களப்பணியாளர். அவரை பற்றிய சிந்தனையை உலகுக்கு கொண்டு வர வேண்டும். அவர் அங்கே இருப்பவர்கள் யார் எப்படி என்பதெல்லாம் நான் பார்ப்பதில்லை. திறன்மிக்கவர்கள் எங்கிருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொண்டு வர வேண்டும், கொண்டு வரும் இந்த மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம் என்பதற்கு உதாரணமாகத்தான் நமது நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த போட்டிகள் வைத்தோம். மாணவ மணிகளுக்கு போட்டிகளை ஒருங்கிணைப்பு செய்து சிறப்பாக நடத்தி கொடுத்த பிரேமனா சேகர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு நான் நினைவு கூறுகின்றேன். மற்றும் இந்த அவையிலே ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த அருமையானதொரு அரங்கத்தை நமக்கு கொடுத்து எல்லா வழிகளிலும் உறுதுணையாக 2 நாட்களிலும் நடந்த இந்த நிகழ்வுகளுக்கு சிறப்பாக நமக்கு ஒத்துழைப்பு நல்கிய சகோதரர் ஜேம்ஸ் தேவதாசன் அவர்களுக்கு இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இந்த அரங்கமானது
70,000 80,000 வாங்கக்கூடிய இடத்திலே நமக்கு வெறும் 25,000 மற்றும் வாங்கி கொண்டு இந்த நிகழ்விடத்தை வழங்கியிருக்கிறார். அவருக்கு நன்றி உணர்வோடு நான் உங்கள் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் வந்திருந்து எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற பெருமக்கள், பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்தவர்கள், மற்றும் இந்த நூல்களை வெளியிடுவதற்காகவும் வாங்குவதற்காகவும் அதை திறனாய்வு செய்வதற்காகவும் வந்தது ஒருபுறம் இருந்தாலும், நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும், நமது செந்தில் முருகன் அவரை பற்றிய உரையை நான் கடந்த முறையை முதல் முறையாக துணைவேந்தர்களோடு வந்திருக்கிற பொழுதே நான் கண்டு மிகச் சிறப்பாக உரையாற்றக்கூடியவர், அனைத்து திறனும் உள்ளவர், அனைத்து ஆற்றலும் உள்ளவர் என்று சொன்னாலும் அவரிடம் இருக்கின்ற பணிவுதான் அவரை உயர்த்துகிறது என்பதை நான் அவ்வப்பொழுது கண்டு உணர்கின்றேன், அதனை கண்டு மகிழ்கின்றேன். அத்தகைய சிறப்புமிகு பேச்சாளர் இங்கே நம்மோடு வந்திருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்தது. அதோடு ஐயா வெங்கட்ராமன் அவர்களுடைய உரையை பற்றி அனைவர்கள் மிகச் சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அவரோடு இணைந்து பேசிய பல்வேறு பகுதியை சார்ந்தவர்கள்லாம் அங்கே வந்து இந்த நிகழ்வை அருமையாக நடத்தி கொடுத்தமைக்கு ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல முடியாது. நிகழ்வின் தொடக்கம் அல்ல, இது நிறைவு பகுதி. நேரத்தில் நான் பேசி கொண்டிருப்பது எத்தனை பேருக்கு ஒரு நல்லதொரு எண்ணத்தை உருவாக்கும் என்பது அதை பற்றி நான் அஞ்சவில்லை. எனது செயல் நன்றி உணர்வை மெய்ப்பிக்கின்ற இடமாக இதை கருதி நான் என்னுடைய உணர்வினை இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அம்மா கமலாம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். அவருடைய 90 வயதிலே என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக இங்கே நாமெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் செல்கிறோம் என்று சொன்னால், எப்பொழுது போவீர்கள், எப்பொழுது வருவீர்கள், எங்கே போவீர்கள், ஏன் இது உங்களுக்கு தேவையா என்று தடுக்கின்ற காலத்திலே 90 வயதிலே இவன் என்னை அழைத்தான், நல்லதொரு காரிய நிகழ்வுக்காகத்தான் அழைத்திருக்கிறான். ஆக இங்கே சென்று தமிழ் வளர்க்கிறார்கள், அங்கே நான் என்னுடைய காலடி தரத்தை நான் வைத்து செல்வேன், அது எனக்கு மகிழ்வை தரும் என்று என்னை நம்பி வந்தார்களே, அங்கே அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் நிறுவலி வாழ வேண்டும். அவருடைய நோக்கம் என்னவென்றால், 15 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் அறுவை சிகிச்சை செய்து ஒரு நுரையீரல் எடுக்கப்பட்டு பல்வேறு சிக்கல்களை அவர்கள் கண்ட முன்பு 15 ஆண்டுகளாக மீண்டும் உயிர் வாழ்கிறோம். நான் உயிர் வாழ்கிற பொழுது நீங்கள் ஏன் உயிர் வாழக்கூடாது? எனவே அச்சப்பட வேண்டாம், நீங்கள் தொடர்ந்து பயணிங்கள், எந்த சிக்கல் வந்தாலும் சரி உயிர் வாழலாம், அதற்கு தன்னம்பிக்கை தேவை என்பதனை உலகெங்கும் சென்று பறைசாற்ற வேண்டிய என்ற நம்பிக்கையோடு இங்கே வந்து நம்முடைய மன்றத்திலே காலடி தடத்தை பதித்திருக்கிறார் என்று சொன்னால், அது மன்றத்தின் மீது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு உயர்வான சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனையை நாம் என்றென்றும் தக்க வைப்போம், சிறந்த தமிழர்களை அறிமுகப்படுத்துவோம், சிறந்த தமிழர்களை அடையாளப்படுத்துவோம், அவருடைய உயர்வுக்கு பாடுபடுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.